டாஸ் டைம் யார் யாருக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா சிட்டி பிச்சாம்பட்டி வர்சஸ் திருப்பூர் மேக்ஸிமஸ் குவார்டர் ஃபைனல் மேட்ச். டாஸ் டைம் ஹெட் கேட்டிருக்காங்க. டாஸ் வின் பை திருப்பூர் மேக்ஸிமஸ். ரெண்டு டீமுக்கும் வாழ்த்துக்கள். நல்லா விளையாடுங்க, நல்லா ஃபைட் பண்ணுங்க. டாஸை வின் பண்ண திருப்பூர் மேக்ஸிமஸ் சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. சிட்டி பிச்சாம்பட்டி பேட்டிங். இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ஒரு பவுலர் 2 ஓவர் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரசாந்த் ஸ்ட்ரைக்லையும் ராஜ்கமல் நான் ஸ்ட்ரைக்லையும். ஸோ ஒரு மேட்ச்லையும் ஒரு ஆள் நல்லா விளாண்டுருக்காங்க இந்த டீமில். அப்படிங்கிறப்ப இந்த தேர்ட் ரவுண்டில் யார் போட்டி போட்டு விளாட்றாங்கன்னு பார்ப்போம். கவி முதல் பவர் பிளே ஓவர் போட. ஃபர்ஸ்ட் ஒன் வெல் பிளேடு. கொஞ்சம் இந்த பக்கமாக தள்ளி வச்சிருந்தா கேட்ச் ஆடுறதுக்கு சிங்கிள். ராஜ்கமல் ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஒன் டாப் எட்ஜ். கண்டிப்பாக அது கேட்சாக இருக்கும். அஜித் இருக்காருங்க, மேக்ஸிமமாக விட மாட்டார். அடுத்த நீ பேட்ஸ்மேன் ஒன்று பேட்ஸ்மேன் தமிழ். ஃபுல் டாஸ் பால் கேப்பில் பிளேஸ் பண்ணால் அது நாளாக இருக்கும். ஸோ உதயா கிட்டே போயிருச்சு பந்து தேடி சிங்கிள். பியூட்டி ஆஃப் ஷாட்டு. ஃபீல்டர் உள்ள வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அங்கே ஃபீல்டரால் பிடிக்க முடியாது. அப்படி இருந்து விரட்டி போயிட்டாருங்க. நல்ல ஸ்டாப்பு, குவாலிட்டியான ஃபீல்டிங் விக்கி கையில் இருந்து. 2 ரன். அப்பீல் எடுக்கிறாங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காரு. வெல் பிளேட். லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனாகவே மாறினாரு. 4 ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 9 ரன் ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட்லேருந்து. இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் எண்டில் ஹைட்மேன் சக்தி ஸ்விட்ச் கிட்டு. ஆனால் தெளிவாக படலை. ஃபீல்டர் வசந்த் விரட்டி போயிட்டு இருக்காருங்க. அதுக்கு பின்னாடி மண்டோட்டு பிரவீன் 2 ரன் ஓட பார்ப்பாங்க. 2 ரன். ஃபுல் டாஸ் பால் நேர் எடுத்து வந்து ஆஃப் ஸ்டம்பில். எதிர்பார்க்கவே இல்லை தமிழ். அடுத்த நீ பேட்ஸ்மேன் லெஃப்டி உள்ள வந்திருக்காரு. ஹைட்மேன் அம்ஜத். அவர் சந்திச்ச முதல் பந்து ஒய்டு. ஃபுல் டாஸ் பால் வந்த திசையில அமான். ஐயோ பாலுக்கு போனாரு. கேட்சா பிடிச்சிருந்தா சரியான கேட்சா இருந்திருக்கும். 2 ரன் காலிங்க. 2 ரன். பியூட்டி ஆஃப் பவுலிங். வித்து கொடுக்காம போட்டாரு அங்க முகிலன். அவர் கேட்ச் விடுறது ரொம்ப அரிது. நல்ல டேக்கன். அமான் கேட்சை விட்டாலும் முகிலன் எடுத்து கொடுக்குறாரு. அடுத்த நீ பேட்ஸ்மேன் ஹைட்மேன் பிரசன்னா. அது சொன்னேன். வெல் பிளேட். ஒரு புல் ஷாட்டுக்கு போனாரு. பிளாட்டா போச்சு. பவுண்டரி. சந்திச்ச முதல் பந்தே 4. 2 ஓவர் முடிவுக்கு 19 ரன் 3 விக்கெட்ல இருந்து. ஒரு பக்கம் விக்கெட்ஸ் போனாலும் ரன்ஸ் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. தேர்ட் ஓவர் போட. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட கவி பிரசாந்த் ஸ்ட்ரைக்ல. ரொம்ப நேரத்துக்கு ஸ்ட்ரைக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஸ்ட்ரைக்கிங்ல ரொம்ப நேரம் வந்தாரு. டாட் பால். செகண்ட் ஓவர் லெக்கெட்ரு கீழேயானுங்கிற மைண்ட் செட். இந்த ஓவரை கடத்தணும்னு பார்க்குறாரு. அடுத்த ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறான்னு பார்ப்போம். இங்கே 2 ரன் ஓடி எடுத்துருவாங்க. 2 ரன். 3 ரன்னுக்கான தேடல் பிரசன்னா. 4 ஸ்டெப் வச்சா 4 அடி வைப்பார். உள்ளே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். எஸ் 3 ரன். பிரசன்னா ஸ்ட்ரைக்கில். கிளவர் பவுலிங். திரும்ப பக்கமாக போட்டார். அதிகபட்சமாக 1 ரன் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பவுலிங் எண்டில் ஆளே கிடையாது. அப்படிங்கிறப்ப ரிஸ்க் எடுக்கல பேட்ஸ்மேன்ஸ். 4th ஒன் வெல் பிளே. மேலே ஒரு மேனை வச்சிருக்காங்க. ஃபீல்டரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 2 ரன். லாஸ்ட் ஒன்று நல்ல ஷாட்டானு பார்த்தாங்க. ஃபீல்டர் சக்தி ஃபாஸ்ட்டாக இருந்தால் கேட்சை பிடிக்கலாம். முடியாதுன்னு நினைக்கிறாங்க. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. 3 ஓவர் முடிவுக்கு ரவுண்டாக 30 3 விக்கெட் இருந்து. விக்கெட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. தேவா வந்திருக்காரு. நிறைய லெக்கெட்டர் போடுவார். அதே மாதிரியே எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு ஆளை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சம் ஒரு சிங்கிளாக இருக்கும். 2 ரன். செகண்ட் ஓவர் லோ கேப்டா கீழே வந்துச்சு. பேட்ஸ்மேன் ஏறி போனார். அதன் காரணமாக டாட் பால். பிரசன்னா ஸ்ட்ரைக்கில். பெரிய ஷாட்டுக்கான தேடல். பேஸ்ல சாக்ரிஃபைஸ் இருந்துச்சு. அட்டோமனில் பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். டாட் பால். பெரிய சுத்தலுக்கு போனாரு. டாட் பால். பேட்ஸ்மேன் கிரீஸ்க்கு வெளியே நடந்துட்டாருங்க. இங்கே கிடக்கும் பந்து. டாட் பால். நல்லா போட்டு முடிச்சிருக்காரு தேவா. சீக்கிரமா போட்டிருக்காரு ஜடேஜா மாதிரி. லாஸ்ட் ஓவர் 3 ரன்ல பிடிச்சி போட்டிருக்காரு தேவா. மொத்தமா 4 ஓவர் முடிவுக்கு 33 3 விக்கெட் இருந்து. இந்த 5th ஓவர் போட நியூ பவுலர் அறிமுக பவுலர் அமான் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட். ஒரு புல் ஷாட்டுக்கு போனாரு. கொஞ்சம் டைமிங் கொடுத்த உடனே டைமே இல்லாத மாதிரி அடிச்சிருக்காரு. மச் நீடட் ஆர். செகண்ட் ஒன் டாப் பேஜ். எல்லாருக்கும் நடுவுலையான்னு பார்த்தா நல்ல சேவிங்க. கேட்ச பிடிக்க முடியாது. கஷ்டம் தான் கொஞ்சம். சிங்கிள் ஓடிட்டாங்க.
ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேரா லாங் ஆன் திசையில முகிலன் நல்ல டேக்கனங்க லைனோட லைனா வச்சு புடிச்சாரு. ஃபுல் டாஸ் போட்டு பேட்ஸ்மேனை ஏமாத்தி ஒரு விக்கெட்டை பிடிச்சிருக்காரு அமான். அடுத்த பேட்ஸ்மேன் சதீஷ் வந்த உடனே ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல அங்க மண்டவட்டு பிரவீன் நல்ல டேக்கன் பேக் டு பேக். ஒரு செலிப்ரேஷன் நீங்க பார்க்க முடியுது. அமான் முதல் பந்து 6 கொடுத்திருந்தாரு. அப்படி இருந்தா அடுத்த 2 விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. அடுத்த பேட்ஸ்மேன் அழகர் பவுலர் என்ன ஹேட்ரிக் என்பது விக்கெட்டா இருந்தா ஷாட் ஹேட்ரிக் கிடைக்கு நினைக்கிறேன். எஸ் அங்க ஒரு செலிப்ரேஷன். அமான் இந்த டோர்னமெண்டோட முதல் ஹேட்ரிக் விக்கெட்டை பதிவு பண்ற பிளேயர் பவுலர் அமான் சொல்லலாம். அடுத்த பேட்ஸ்மேன் சரண் தரையில ஆடிட்டாங்க. அதிகபட்சமா 1 ரன் தான் கிடைக்கும். சிங்கிள் மொத்தமா முதல் பந்துல 6 கொடுத்திருந்தாலும் 8 ரன்ல புடிச்சு போட்டிருக்காரு வித் 3 விக்கெட்டோட. 5 ஓவர் முடிவுக்கு 41 6 விக்கெட் இழந்து செட்டி பிச்சாமட்டி. ஃபர்ஸ்ட் கடைசி ஓவர் சஜித் டாப் எட்ஜ் கீப்பர் பிடிப்பாருன்னு நினைக்கிறேன். கடைசி 6 பால்ல மொத்தமா 4 விக்கெட் கிடைச்சிருக்குங்க. அடுத்தடுத்து சரிஞ்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட்னா பிரசாந்த் அதிகபட்சமா நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ட்ல இருந்திருக்காரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா உள்ள வந்து நீ பேட்ஸ்மேன் ஹரி ஸ்லாட்ல இருந்துச்சு. வாட் அ ஷாட். ஒரு ராக்கெட் அனுப்பிச்சு விட்டாருன்னு நினைக்கிறேன். பிகஸ்ட் சிக்ஸ்ங்க. யோசிக்கவே இல்ல. ஒரு குட்டி கேமியோ ஆடியானுங்கிற கட்டாயத்துல உள்ள வந்து ஹரி முதல் பந்தே 6. ஃபுல் டாஸ் பால் இந்த தடவை தரையிலே போயிட்டாரு. கொஞ்சம் மேல தூக்கி அடிச்சிருந்தா ஃபீல்டர் கையிலே போயிருக்கும். ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கர் சேஞ்ச் பண்றாங்க. பிரசாந்த் ஸ்ட்ரைக் வராரு. லாஸ்ட் 2 மோர் ஷாட்டுங்க வாங்குறாரு. ஆனா அங்க ஃபீல்டர் கையிலே போய் உட்காரும். விக்கி பிடிச்சாரு. நல்ல டேக்கன் 6 அடிச்ச பேட்ஸ்மேன் ஆட்டம் லக்க செஞ்சிருக்காங்க அதே ஓவர்ல. அடுத்த பேட்ஸ்மேன் லெஃப்டி மனோஜ் பென்ஸ்டோ ஸ்கூப் ட்ரை அங்க விக்கெட்டா இருக்கும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்து நாட் அவுட்ல இருக்காரு இங்க பிரசாந்த். அதிகமா பால் பேஸ் பண்ணல. ஒரு நல்ல இன்னிங்ஸ் தான் ஆடி கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுல 49 ரன் ஆடி இருக்காங்க செட்டி பிச்சாம்பட்டி. திருப்பூர் மேக்ஸிமஸ் டீமுக்கு 50 ரன் ரவுண்டா டார்கெட் 6 ஓவர். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேர்ல சேஞ்சஸ் இருக்கு. விக்கி ஸ்ட்ரைக்லயும் நான் ஸ்ட்ரைக்ல முகிலன். முதல் பவர் பிளே ஓவர் போட பருத்தி வீரன் பிரசன்னா அதே போஸ்ட்ல இருக்காருங்க. அரௌண்ட் தி கில் ஃபர்ஸ்ட் ஒன் இன்சைட் அவுட். அங்க ஃபீல்டர் 2 பேர் கொஞ்சம் தாங்க ஃபாஸ்டா இருந்தா கேட்ச பிடிச்சிருந்திருக்கலாம். சான்ஸ் ஃபார் டபுள் 2 ரன். காட் சேஞ்ச் பண்ணாரு ஓவர் தி கில் இருந்து. செகண்ட் ஒன் நசிகல் ஷாட் யாக்கிங் லென்த்ல டாட் பால். தேர்ட் ஒன் ஸ்விட்ச் கிட்ட தெளிவா பிளேஸ் பண்ணிட்டாரு. பிஹைண்ட் தி ஸ்டம்ப்ல ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி. லாஸ்ட் 2 முகிலன் ஸ்ட்ரைக்ல பாடி அட்டாக் டாட் பால். லாஸ்ட் ஒன் பவர் பிளேயோட கடைசி பந்து ஸ்லாட்ல இருந்துச்சு. அங்க ஃபீல்டர் ஹரி ஹைட்மேன் நல்ல ரன்னிங் கேட்சா இருக்கும். ஓடி போய் பிடிச்சாருனா அவரையும் தாண்டிருச்சுங்க. மச் நீடட் 6. இந்த ஓவர்ல ஒரு 4 வந்துருச்சு. ஒரு 6 வந்துருச்சு. ஆளுக்கு ஒரு பெரிய ஷாட்டை பதிவு பண்ணிட்டாங்க. ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 13 ரன் ஆடி இருக்காங்க. நோ விக்கெட் திருப்பூர் மேக்ஸிமஸ். இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் அண்டில் சதீஷ் முதல் ஓவருக்கு சேர்த்து பொண்ணுங்கிற கட்டாயத்தோட வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்துச்சு. நேருக்கு நேரா லாங் ஆன் திசையில ஃபீல்டரை ஒயிட்ரா வச்சிருந்தாங்க. அப்படிங்கிறப்ப நல்ல கனெக்ஷன். இது 6. விக்கி பேட்ல இருந்து ஒரு 6 வந்துருச்சு. 2 பேட்ஸ்மேன் நல்லா செட் ஆயிட்டாங்க இந்த கிரவுண்ட்ல. செகண்ட் ஒன் வெல் பிளே குவாலிட்டியான ஷாட்டுங்க. ஃப்ரண்ட் ஃபுட்ல ஒரு முட்டுனார் பந்துல போய் பேட்டை வச்சு 2 ரன். தேர்ட் ஒன் ஸ்விட்ச் கிட்டு லோ கேப்டா கீழே போச்சு. மிஸ் பண்ணிட்டாரு பால. டாட் பால். ஃபோர்த் ஒன் கால் குத்து பந்து 2 ரன் கூப்பிட்டாரு விக்கி. ஜேகே எங்க ஃபீல்டர் ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாரு. அதை விட 2 பேட்ஸ்மேன் ஃபாஸ்டா இருந்திருக்காங்க. ஃபிஃப்த் பால் சிங்கிள். லாஸ்ட் ஒன் இன்சைட் எட்ஜ். ஓய்யோ ஃபீல்டரையும் கிராஸ் பண்ணிருச்சு. கண்டிப்பா இது அன்ஸ்டாப்பபிள் நாளா இருக்கும். மிஸ் ஃபீல்ட் பார்க்க முடியுது. மச் நீடட் 4 லக்கி 4. 2 ஓவர் முடிவுக்கு 28 எக்ஸ்பென்சிவ் எடுத்து போயிட்டாங்க. திருப்பூர் மேக்ஸிமஸ் முதல் 2 ஓவரையும் டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லலாம். நோ விக்கெட். ஏதாச்சும் மிராக்கிள் நடக்கணும்னா இந்த ஓவர் அப்படியே ஸ்டாப் ஆகணும். கடுக்கும் கார்த்தி வந்திருக்காரு லெஃப்டி. ஓவர் தி கில் ஃபர்ஸ்ட் ஒன் லாங் ஆஃப்ல மேல ஒரு ஃபீல்டர் அதிகபட்சமா சிங்கிள். ஸ்விட்ச் கிட் தெளிவா பட்டுருச்சு. ஆனா அங்க ஒரு ஃபீல்டர் பால் பம்ப் ஆகும். ரெடியா இருக்கணும். நல்ல ஸ்டாப் சிங்கிள். அட்வான்ஸா போயிட்டாரு. லேட்டா வந்துச்சு பந்து நல்லா திருகி விட்டாரு. டாட் பால். பியூட்டி ஆஃப் பவுலிங். கம் பேக்கிங் பால் மிடில் ஸ்டம்பா பறக்க விட்டுருக்காரு. இன்சைட் எட்ஜ்ல ஒரு பிரேக் த்ரூ. முதல் பிரேக் த்ரூ.
அடுத்த பேட்ஸ்மேன் தோனி சிவா. முதல் பந்து ரிவர்ஸ் போவாரான்னு பார்த்தா குறுக்க போயிருக்காரு. இந்த ஓவர் வெறும் 3 ரன்ல பிடிச்சி போட்டிருக்காரு. ஒரு மேஜிக் நடந்திருக்கு. இதுல இருந்து பிடிச்சி போடுறாங்களான்னு பார்ப்போம். இது ஒரு விக்கெட்டோட கடுக்கா கார்த்தி. மொத்தமா 3 ஓவர் முடிவுக்கு 31 ரன் ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட் இழந்து திருப்பூர் மேக்ஸிமஸ். ரிமைனிங் உள்ள 18 பாலுக்கு 19 தேவை. பவுலிங் அண்டில் மனோஜ் நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. 2 பக்கம் பாலை திருவுவாரு. ஸோ இவர் 2 ரன் 3 போட்டார்னா இந்த மேட்ச்ல மொமெண்டம் இருக்கும். முதல் பந்து ரிவர்ஸ் முயற்சி பேட்ல படல, சிங்கிள். செகண்ட் பால் லெக் என்டர் போட்டார், உடம்புல பட்டிருக்கு. ஒரு ரன் ஓடி எடுத்துருவாங்க. குயிக் சிங்கிள். பேக் டு பேக் 2 சிங்கிள். தேர்ட் ஒன் போயிட்டு தூக்கி விட்டாரு. ஆகாயம் நோக்கி சென்ற பந்து காஸ்ட்லி கேட்சா இருக்கும். நல்ல டேக்கனுங்க ஹரி ஹைட் மேன். செட்டி பிச்சாமட்டி திரும்ப மேட்சுக்குள்ள வர்றாங்க. ஸோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் 50-50 போயிட்டு இருக்கு. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா முந்தைய மேட்சோட கேம் சேஞ்சர் உதயா உள்ள வந்துகிட்டு இருக்காரு. கண்டிப்பா பவுலர் ஃபர்ஸ்டோட இருப்பாங்க. ஏன்னா அந்த மேட்சை கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. வியூவர்ஸ் இந்த மேட்சை பார்க்குறவங்க அந்த மேட்சை பார்க்காதவங்க இதுக்கு முந்தைய மேட்சை பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இருந்தார் ஒரு ஷாட்டுக்கு குயிக்கரா வந்துச்சு. டாட் பால் 4 பாலுக்கு 2 ரன் தான் வந்திருக்கு. லாஸ்ட் 2 ஓவர் பேக்வர்ட் புல் சான்ஸ் பாருங்க. ஃபீல்டர் ஜேகே நல்ல டேக்கனுங்க. நல்ல ஃபீல்டர் ஜேகே அவர் ரேர் தான் கேட்ச விடுறது. சோ ஒரு மாதிரி மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகுது. செட்டி பிச்சாம்பட்டி திரும்ப மேட்சுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நியூ பேட்ஸ்மேன் அஜித் உள்ள வந்துட்டு இருக்காரு. ரிமைனிங் உள்ள 13 பாலுக்கு 17 தேவை. இந்த ஒரு பால் முக்கியமான பாலா இருக்க போகுது. சூப்பர் பவுலிங் பால் நல்லா திரும்பிச்சு. டாட் பால். சோ 2 ரன் 2 விக்கெட்னு இந்த ஓவரையும் பிடிச்சு போட்டுட்டாரு. ஒரு மேஜிக் நகர்த்தி இருக்காரு இங்க. லாஸ்ட் ஓவர் சரி இந்த ஓவர் சரி 3 ரன் 2 ரன்னு 12 பால் போட்டு 5 ரன் மட்டுமே விட்டு கொடுத்துருக்காங்க. 4 ஓவர் முடிவுக்கு 33 விக்கெட்ல இருந்து திருப்பூர் மேக்ஸிமஸ். இந்த மேட்ச் இன்னும் விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கிக்கிட்டு இருக்கு. கடுக்க கார்த்தி அவருக்கான செகண்ட் ஓவர் ஒரே போலர் மட்டும் 2 ஓவர் போட்டுக்கலாம். 3 ரன்ல பிடிச்சனால அவருக்கே கொடுக்குறாங்க அந்த மேட்ச் ஓவரை. தோனி சிவா ஸ்ட்ரைக்ல ஒரு திரிகள் பேட்ல ஒரு நிக்கிங்க. ஆனா கேட்ச பிடிக்கல. டாட் பால். செகண்ட் ஒன் ஸ்விட்ச் கிட்டி கேட்ச் நினைக்கிற அழகர் ஐயோ விட்டு பிடிக்க பார்த்திருக்காரு. 2 ரன் ஓட பார்ப்பாங்க. ஒரு அப்பீல் எடுக்கிறாங்க. கையில இருந்து பால் மிஸ் ஆச்சு. அம்பையர் அதை பார்த்திருக்காரு. அதுக்கடையில 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அஜித் ஸ்ட்ரைக்ல 10 பாலுக்கு 14. ஸ்விட்ச் கிட்டி பேட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா கால் ஆங்கன்னு தெரியல. ஒரு சிங்கிள் ஓடி எடுத்தாங்க. சிவா ஸ்ட்ரைக்ல நல்லா திரும்பிச்சு பந்து சான்ஸ் வராங்க. வைடு கொடுத்திருக்காங்க. ரீபால் நேருக்கு நேரா அங்க ஃபீல்டரை கிளியர் பண்ணிச்சுனா அது 4 இருக்கும். நல்ல பாட்டம் ஹேண்டா யூஸ் பண்ணாரு சிவா. அவர் பேட்ல இருந்து மச் நீடட் 4ங்க. க்ரூஷியலான டைம்ல பிளேஸ் பார்த்து பிளேஸ் பண்ணிருக்காரு. சோ அந்த பவுண்டரியோட பால் டு பால் வந்துருச்சு. 8க்கு 8. அப் டு யாக்கிங் லெட்ங்க மேஜிக்கல் டெலிவரி. பேட்ஸ்மேன் யோசிச்சுக்கிட்டு நிக்கிறாரு என்ன நடந்துச்சுன்னு. 7 பாலுக்கு 8 முக்கியமான ஒரு பந்து. அப் டு யாக்கிங் லெட் சான்ஸ் ஃபார் கீப்பர் கைவசம். அடிப்பாரான்னு பார்த்தா அடிச்சிருக்காரு. ஆனா பேட்ஸ்மேன் ரீச் ஆயிட்டார். டாட் பாலுங்க. 5 ஓவர் முடிவுக்கு 42 3 விக்கெட் வந்து திருப்பூர் மேக்ஸிமஸ். ரிமைனிங் உள்ள 6 பாலுக்கு 8 ரன். another இன்ட்ரஸ்டிங்கான மேட்ச். சோ bowling எண்ட்ல நியூ பவுலர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி ஆனோ ஹரி வந்திருக்காரு. அஜித் ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் ஒன். அப் டு யாக்கிங் லெட் ஒரு அப்பீல் எடுத்தாங்க. விக்கெட் கொடுத்திருக்காங்க அம்பையர். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மண்டவட்டி பிரவீன். 5 பாலுக்கு 8. செகண்ட் ஒன் சரண மிடில பாடி அட்டாக். ஒரு ரன் ஓடி எடுத்துருவாங்க. ஆல்ரெடி செட்டில் இருக்கிற பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்குக்கு வரார் சிவா. நல்ல ஷாட். நல்ல டைமிங். விட்டு கொடுத்தாரு. விட்டே கொடுக்காம ஆடிட்டாருன்னு சொல்லலாம் சிவா. தோனி சிவா பேட்ல இருந்து மேட்ச் நீடட் ஆருங்க. இந்த கிரவுண்ட்ல உடைச்சு போடவே கூடாது. அதுக்கு தான் ரெடியா இருந்தாரு. ரிமைனிங் உள்ள பாலுக்கு ஒரு ரன். நல்ல ஷாட். ஃபுல் ஷாட் போனாரு. ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி. சோ மேட்சை ஈஸியா எடுத்துட்டு போயிட்டாரு தோனி சிவா அப்படின்னு சொல்லலாம். 3 பால மிச்சம் வச்சு இந்த மேட்சை வின் பண்றாங்க திருப்பூர் மேக்ஸிமஸ். செகண்ட் டீமா செமி ஃபைனலுக்குள்ள குவாலிஃபை ஆறாங்க. சோ இந்த மேட்ச்ல எலிமினேட் ஆன செட்டி பிச்சாம்பட்டிக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. ரமணா பாய்ஸ் இவங்களும் விளையாடுவாங்க. குவார்டர் ஃபைனல்ல எலிமினேட் ஆன 2 டீமுக்கும் ஒரு மேட்ச். அதுல வின் பண்றவங்க தேர்ட் டீமா செமி ஃபைனல் குவாலிஃபை ஆவாங்க. விருது வழங்கப்படுகிறது. இந்த குவார்டர் ஃபைனல் மேட்சோட பந்து வீச்சு விக்கெட்டுகளை தனது அணிக்காக பெற்றுக் கொடுத்தார். விக்கெட் எடுத்தாரு கன்சிஸ்டன்சியா. 8 ரன் விட்டு கொடுத்து நல்லா போட்டாரு.